ரஜினி நடிச்சிருந்ததுனால, அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பல மாநிலங்கள்லேருந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்சிருந்ததுனால, அந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுனால, அந்த படம் வந்து 500 கோடிய தாண்டி கலெக்ட் பண்ணிடுச்சு. வணிக ரீதியா வெற்றி படம் தான். ஆனா வந்து அது ஒரு மக்கள் பார்த்து கொண்டாடிய படமா அப்படின்னா கிடையாது. அது ஒரு தோல்வி படம் தான். ஸோ இந்த மாரி சூழ்நிலையில வந்து கமல் அவர் தான் தயாரிப்பாளர். இந்த ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற படத்துக்கு ராஜ்கமல் தான் தயாரிப்பாளர். ஸோ கமல் லோகேஷ் கிட்ட ஒரு கதை கேட்குறாரு. அந்த கதை வந்து கமலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஜினிக்கு போய் கதையை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. லோகேஷ் வந்து ரஜினிகிட்ட போய் அந்த கதையை சொல்றாரு. ரஜினி அந்த கதையை கேட்டுட்டு ரஜினி எதுவுமே பதிலே சொல்ல. ரஜினி மௌனமா இருக்காரு. அதுலேருந்தே வந்து கமலுக்கு தெரிஞ்சு போச்சு ரஜினிக்கு லோகேஷ் சொன்ன கதை பிடிக்கலன்னு. ஸோ இந்த இடத்துல வந்து லோகேஷ் டைரக்ட் பண்ணுறதை ரஜினி விரும்புகிறாரா விரும்பலையா அப்படின்னா கூலி படத்தில் வந்து லோகேஷ் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு பெரிய நம்பிக்கை வச்சு தான் அந்த படத்தை ரஜினி கொடுத்தாரு. ஆனால் அந்த நம்பிக்கையை வந்து லோகேஷ் கனகராஜ் காப்பாற்றலை. அது வந்து ஒரு தோல்வி படமாக அமைஞ்சதுனால அடுத்து வந்து இம்மீடியட்டாக வந்து லோகேஷோட சேர்ந்து பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ரஜினிக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து வேற யாராவது டைரக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அவருடைய கருத்தை வந்து கமலஹாசன்கிட்ட சொல்கிறாரு. கமல் என்ன சொல்கிறாரு, சரி நீங்களே பாருங்கள், ஒரு நல்ல இயக்குனர் பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரஜினி சொல்கிறாரு.